அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதே ஷினோபி இவங்களையும் தாக்கியிருக்கான். என்னது, திரும்ப வந்துட்டானா? ஆமா, இந்த தடவை சுமாருவ தூக்கிட்டு போயிட்டான். அவனை தூக்கிட்டாங்களா? யா, அத பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. முதல்ல நம்ம இங்க இருக்கவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயாகணும். தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்றீங்களா? சரி, நம்ம கிளம்பலாம். நாங்க உதவி பண்றோம். மாஸ்க் மாட்டிருந்த நிஞ்சா இவங்கள தாக்கியிருக்கான். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. அவங்க மயக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா மத்தவங்கள என்ன ஆனாங்க? டென்டனுலயும் மத்தவங்கள தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சுமாரா அவங்க கூட தான் இருக்கானா? மாஸ்க் போட்டிருந்த ஷினோபி அவங்கள தூக்கிட்டு போயிட்டான். அதேதான், சுமாருவ வேலி ஆஃப் டெத்துக்குள்ள தூக்கிட்டு போனான். அவனை ஃபாலோ பண்ண முடியல. வேலி ஆஃப் டெத்துக்கா? வேலையில இருந்த கேஸை இவன் சுவாசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? கவலைப்படாதீங்க, நான் அவனை சஸ்பெண்டட் அனிமேஷன் ஸ்டேட்ல வச்சிருக்கேன். கேஸால அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உன்னுடைய திட்டம் நிறைவேற இவனை இறைய பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவன் நம்மள ஒருத்தங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்க பயந்து நடுங்குவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இதுக்கப்புறமும் திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பு இல்ல. புலம்பறத நிப்பாட்டுங்க. சுமாருவ தூக்கிட்டு போனது இன்னொரு மாஸ்க் மாட்டியிருந்த ஷினோபி தானே அவங்க நம்பட்டும். ஸ்டார் நமக்கு திரும்ப கிடைச்சதும் அவங்களே நமக்கு ஒரு நல்ல வழியை தேடி கொடுப்பாங்க. அவன் மிஸ்ரோ, அவனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ட்ரைனிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கான். பியகுகான், என்னாச்சு? உனக்கு இப்ப எப்படி இருக்க? ஒழுங்கா பாடு, உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. இந்த மாதிரி நேரத்துல என்னால ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. உன்னோட உணர்ச்சி எனக்கு புரியுது. ஆனா உன்னோட உடலை நீ ரொம்ப வருத்திக்க கூடாது. அம்மா வேண்டாம், போகாதீங்க. அப்பா வேண்டாம் சுமாரு, நீ அழக்கூடாது. நம்ம கிராமத்தோட ஸ்டாரை காப்பாத்த போய் தான் அவங்க உயிரை விட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்காங்க. நீ தலை நிமிர்ந்து பாரு, கொஞ்சம் வானத்தை பாரு சுமாரு. ஹிடன் ஸ்டார் வில்லேஜ்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு புதையல் வானத்துல புதைஞ்சிருக்கு பாரு. நீ ஒரு ஷினோபிங்கிறத நிரூபிச்சிட்டனா இந்த கிராமத்தையும் அந்த ஸ்டாரையும் நீயும் பாதுகாக்கிற வாய்ப்பு கிடைக்கும். மனம் தளராத. உங்க அப்பா அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும். உன்னை நினைச்சு அவங்க பெருமைப்படணும், புரியுதா? லார்ட் ஹோஷிகாகே. அவ்வளவுதான், இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நருட்டோ, யா, என்ன விஷயம் சொல்லு. மிஸ்ரோ உயிர் படைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவன் சக்கரால ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதை ஒத்து பார்த்தப்ப அவனோட சக்கர எனர்ஜி மட்டும் அதி வேகத்துல செயல்பட்டு இருக்க. அவன் உடலால அதை கண்டிப்பா தாங்க முடியாது. அவன் சிஸ்டம் முழுக்க ஃபீல் ஆக போகுது. சவுண்ட் எனர்ஜி அவனை கொல்ல போகுதா? இதுல சந்தேகமே இல்ல. ஆனா எப்படி? இதுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டார் ட்ரைனிங் தான் காரணம். உடல்ல இருக்க சக்கர எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு அந்த ஸ்டாருக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, நிறைய நிஞ்சாக்களால அந்த அதீத சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. உடல் ஒத்துழைக்காம மயங்கி விழுந்திருக்காங்க. சிலர் உயிரையும் விட்டுருக்காங்க. மேசூராக்கும் இதே தான் நடந்திருக்கணும். ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்தப்ப 3வது ஓஷிகாகே ஸ்டார் ட்ரைனிங்க்கு தடையை விதிச்சாரு. ஏன்னா ஊர்ல இருக்க நிறைய மக்களுக்கு அதுவே ஆபத்தா மாறிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஏன் அதை ஆரம்பிச்சீங்க? எங்க லீடர் அகோவாஷி சொன்னதுனாலதான் நாங்க திரும்பவும் ஆரம்பிச்சோம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார் ட்ரைனிங் ஆரம்பிக்க அவர் உத்தரவு போட்டாரு. இது முட்டாள்தனமா இருக்கு. யாராவது இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். நாங்க இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அந்த ஸ்டார் பார்த்து பயம் இல்ல. அந்த ட்ரைனிங் தான் எங்களுக்கான பெருமை. ஆனா ஏன்? இதை நம்பவே முடியல. போயிட்டு வா. கவனிக்கிறியா இல்லையான்னு பாத்துருவோமா? நாட்சோயி. ஹோட்டாரோபே, இந்த ஸ்டாரை நீங்க தான் பாதுகாக்கணும். சுமாரோவையும் நீங்க தான் பாதுகாக்கணும். ஆகாஹோஷியோடைய சக்கரா. அவனோட உடல்நிலை முன்ன விட இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அப்படின்னா தற்சமயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இங்க ஏதோ சரியா இல்ல. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஹோகுட்டோ அப்புறம் மீசுரா எப்பவும் கிராமத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க. சுமாருவும் அதே மாதிரி தான். எப்ப பாரும் கிராமம் கிராமம் அதை பத்தியே பேசுறாங்க. என்ன சொல்ல வர நருட்டோ? அவங்க உணர்ச்சியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நண்பர்களுக்காகவும் கிராமத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம். நானும் அப்படிதான் யோசிப்பேன். கிராமத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உயிரை விடவும் தயங்க மாட்டேன். நமக்கு எல்லாருக்குள்ளயும் அதே எண்ணம் தான் இருக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. அந்த திருடனை கண்டுபிடிச்சு எப்படியாவது ஸ்டார் திரும்ப கொண்டு வந்தாகணும். ஆமா, ஆனா அந்த ஸ்டார் திரும்ப கிடைக்கலன்னா இவங்க மறுபடியும் அந்த ட்ரைனிங் எடுக்க வேண்டாம்ல. அப்ப வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம். ஷாக்லி, டின்டன், இந்த ஊர் தலைவர்கள் அதை வச்சு என்ன பண்றாங்கன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். என்னது மறுபடியுமா? அந்த வேலி ஆஃப் டெத்குள்ள போய் அந்த பார்க்கிற ஷினோபி எதுக்காக உயிரை விட நினைக்கணும்னு எனக்கு புரியல. ஸ்டார் தான் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கே, எதுக்கு சுமுருவை கிட்னாப் பண்ணணும்? நல்ல கேள்வி. எனக்கும் அதே சந்தேகம் தான். ஸ்டாரை திருடிட்டு போன ஷினோபிக்கும் சுமுருவை தூக்கிட்டு போன ஷினோபிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா நீ சொல்றது? ஆமா, அவங்க 2 வெவ்வேறு ஷினோபிக்கள். நீ என்ன சொல்ல வர? நம்மளோட இந்த மிஷன் நினைச்சதை விட ரொம்பவே கடினமானது. நான் எதிர்பார்த்த மாதிரியே உங்க நிஞ்சா ஆர்ட் குச்சாக்கு உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு நாட்சோயி. அவன் எங்க இருக்கான்? சுமாருவை என்ன பண்ணேன்னு சொல்லு. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. ஒழுங்கா அந்த ஸ்டாரை என்கிட்ட கொடுத்துருங்க. சுமாருவை கொடுத்தா தான் நான் அதை கொடுப்பேன். முதல்ல ஸ்டாரை கொடுங்க. முடியாது. அப்ப சரி, எனக்கு அதை எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னால என்னை எதிர்த்து போராட முடியும்னு நினைக்கிறியா? நீங்க கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் அந்த ட்ரைனிங்க ரகசியமா தொடர்றது உங்களுக்கு தெரியாதா? அந்த ஸ்டார் ட்ரைனிங்க நீயே தனியா முடிச்சிட்டேன்னு நம்பிக்கிட்டு இருக்கியா? உங்களை எதிர்த்து என்னால போராட முடியுங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க லேடி நட்சுயி. நிஞ்சா ஆர்ட் குச்சாக்கு பீஸ்ட். முட்டாள்தனமா இருக்கு. எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நிஞ்சா ஆர்ட் குச்சாக்கு. நினைச்சதை விட இவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. யோசாக்கா,
ஷிசோ போய் தாக்குங்க. அப்படியே செய்யறோம். நெஜி என்னாச்சு? அதீத சக்கரா எனர்ஜியை என்னால இப்ப உணர முடியுது. அதே ஷினோபியா? ஷினோபியா தான் இருக்கணும். யார் இது? லீஃப் வில்லேஜ் நண்பர்களே, ஸ்டார் திருடிட்டு போன ஷினோபியை இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம். லார்ட் அகோஹோஷி அந்த ஷினோபி கூட போராடிக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஷினோபிக்கு அதீத சக்தி இருக்கு. லார்ட் அகோஹோஷி தனியா போராடிட்டு இருக்காரு. அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. வழியை மட்டும் காட்டுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். போச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன இது? ஏதோ சத்தம் கேட்டுச்சே. பார்க்க இது ஒரு ஹாஸ்பிடல் ரூம் மாதிரி தெரியுது. இந்த பெட்ல யாரோ படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. சரி யார்? ஹே, ஒரு நிமிஷம். அது சுமாரு. சுமாரோவையும் மத்தவங்களையும் ஸ்டார் ட்ரைனிங் ஆரம்பிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தினேன். இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு 3வது ஹோஷிக்காதே உன்கிட்ட சொல்லிருப்பாரு. எதுக்காக அப்படி பண்ண? இந்த கேள்விக்கான பதிலே நீங்க தான். என்னது? உங்க சக்கர எனர்ஜியை பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத வச்சு ஒரு படைய உருவாக்குனா இந்த மாதிரி சக்தி கொண்ட 10 நிஞ்சாக்கள் கூட இருந்தா போதும். 5 ஹிடன் வில்லேஜஸ் ஒன்னு சேர்த்தாலும் யாராலையும் நமக்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் எதுவும் கெட்டு போகல நட்சுயி. நம்ம ஒன்னா செயல்பட்டா இந்த ஹிடன் ஸ்டார் வில்லேஜை இன்னும் பிரபலமாக்க முடியும். உடம்புல வலிக்குது, என்னால முடியல. என் உடம்பு முழுக்க எரியற மாதிரி இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல. போதும் நிறுத்துங்க, என்னால முடியல. போதும் நிறுத்துங்க, காப்பாத்துங்க. முடி. அந்த மாதிரி சம்பவம் இன்னொரு தடவை நடக்க கூடாது. நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்கிற பகல் கனவை உடைக்கிறேன். வேண்டாம் நட்சுயி, சுமாரு என்கிட்ட தான் இருக்காங்கறத மறந்துடாத. இப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாதுல. உன்னோட சுமாரு என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த சக்கர எனர்ஜியை நான் பாத்துக்கிறேன், மத்தத நீங்க பாத்துக்கோங்க, புரிஞ்சுதா? அப்படின்னா நம்ம நேரடியா போயாகணும். பேச்சுவார்த்தை நடத்த நேரம் இல்ல. எல்லாம் சரிதான், ஆனா ஜாக்கிரதையா இருந்தட்டும். என்ன பத்தி கவலைப்படாத. ஓகே, மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு இதோ வந்துட்டோம். ஷினோபியை நாம சும்மா விட கூடாது. அட, திரும்பவும் இந்த பயணம். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. யாருமே அந்த சக்கர எனர்ஜியை தாண்டி போக முடியாது. உண்மையானவன் எங்க போனான்? அடேங்கப்பா, மறைஞ்சிருந்து தாக்குனாலும் நேரடியா தாக்கிருக்கானே. அவன் சாதிச்சுட்டான், நம்பவே முடியல. எனது லேடியா? லீஃப் வில்லேஜ் ஷினோபி சாதிச்சுட்டான். ஸ்டாரை எப்ப வேணாலும் தேடி கண்டுபிடிக்கலாம். ஒரே அடியா லேடி நட்சுயி கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த கிராமத்துக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவங்க கண்டிப்பா எனக்கு உதவ போறதில்ல. நிஞ்சா குக்காக்கு ப்ளீஸ். நருடோ ஜாக்கிரதை. இது என்னது? என்னாச்சு மிஸ்ரா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணு இல்ல.